எல்லாரையும் இந்த டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் இந்த இதுக்காண்டி உங்களை வரவேற்கிறோம். இங்கே என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்டிங் சம்ஸு எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அதில் எப்படி நம்ம மாஸ்டர் ஆகிறது, அதுக்கு சில ஃபாலோ அப்ஸ் பண்ணால் நமக்கு போதும். முதல்ல ஏன் பர்சன்டேஜ் ஏன் நம்ம படிக்கணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பர்சன்டேஜில் கொடுக்கக்கூடிய சம்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்னா எப்படி பண்ணுறது, அது தனி வட்டி கொடுத்துருக்குறாங்களா, இல்லை கூட்டு வட்டி கொடுத்துருக்குறாங்களா, இல்லை வேறு மாதிரியான கணக்குகள் நமக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். முதல்ல செய்ய வேண்டிய வேலை அது ஒன்று தான், அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம், நமக்கு சம்மெல்லாம் போட தெரியும், ஆனால் டைமிங் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த டைமிங்கை குறைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, அதுக்கு ட்ரிக்ஸ் அப்படின்னு பேர், டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ். உதாரணமாக ஒரு பட்டர்ஃப்ளை மெத்தடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் தனி வட்டி பார்க்குறதுக்கு பர்சன்டேஜுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் பார்ப்பாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸை நம்ம அதை பார்த்து வச்சுக்கணும். அப்போ ட்ரிக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குது. நம்ம 6th புக்கை வச்சு பண்ணுறோம், 7th புக்கை வச்சு பண்ணுறோம், இல்லை 6th to 10th புக்கை வச்சு பண்ணுறோம். பேசிக் லெவலில் இருந்து இன்டர்மீடியேட்டு லெவலுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னாலும் கூட நிறைய கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, பழைய கொஷின், அந்த கொஷின்ஸை வச்சு நாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் இடையில் என்ன அனாலிசிஸ் இருக்குது, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க, அந்த கேள்விகளில் இருந்து இது அடுத்த வருஷம் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத நாம் ஒன்றொன்றையும் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த அனாலிசிஸ் அதுக்கு பேர் ப்ராக்டிஸ் அப்படின்னு பேர். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், நிறைய சம்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்படியெல்லாம் பண்ணிட்டா நம்ம மாஸ்டர். நவ் யூ ஆர் அ மாஸ்டர். இதெல்லாம் பண்ணணும், பண்ணால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் பார்த்துக்கிட்டே வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காம்படேட்டிவ் வேர்ல்டில் நாம் மெரிட்டில் மார்க் எடுக்கணும்னு சொன்னால் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும்.